Pastor Paul Anand, sorry, பெருமாள் பால் ஆனன் அவர்களை வரவழை ஜான் பால் ஆனன் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தீர்கள். நன்றி பாஸ்டர். எங்களை ஆசீர்வதிக்க போற உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாருங்கள், வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு சாத்தானின் யுக்திகளை மேற்கொள்வது. ஓவர்கமிங் த சிஸ்டம்ஸ் ஆஃப் டெவில் என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை பார்க்க போகிறோம். சாத்தானின் யுக்திகளை அல்லது தந்திரங்களை அல்லது அவனுடைய செயல்பாடுகளை மேற்கொள்வது என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தின்படி உலகம் என்கிற வார்த்தை 2 அர்த்தங்களை உடையதாய் இருக்கிறது. உலகம் என்கிற வார்த்தை பூமி என்கிற வார்த்தையிலிருந்து வேறுபட்டதாய் இருக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சத்துல மனிதர்கள் வாழ்கிற வாழ்வியல் பகுதி, பயோகிராஃபி என்று சொல்கிறோமே, அதுதான் நாம் பூமி என்று சொல்கிறோம். மனுஷன் வாழ்கின்ற அந்த வாழ்வியல் பகுதி, அதை நாம் பூமி என்றும், உலகம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த பூமியில் மனிதர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கை முறைகளை, அதாவது சிஸ்டம், அதை குறிக்கிறது. இதுதான் இந்த பூமி, எர்த். அதே மாதிரி வேர்ல்ட், உலகம் என்கிற வார்த்தைக்குள்ள வேறுபாடு. இப்போ வாழ்க்கை முறை என்று சொல்லும் பொழுது இந்த பூமியில எல்லாமே சில சிஸ்டத்துக்கு தான் இயங்கி கொண்டிருக்கிறது. சில முறைமைகள், சில செயல்பாடுகள், அதன்படிதான் அது இயங்கி கொண்டிருக்கிறது. இப்படி மனிதன் பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கை முறை இருக்கிறதே, சிஸ்டம் இருக்கிறதே, அதிலே மனிதனுடைய கலாச்சாரங்கள் அடங்கி இருக்கிறது, மனிதனுடைய பாரம்பரியங்கள் அடங்கி இருக்கிறது, மனிதனுடைய நம்பிக்கை முறைகள் இருக்கிறது, மனிதனுடைய மதங்கள் இருக்கிறது, மனிதர்களுடைய வித்தியாசமான பாஷைகள், இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் அந்த சிஸ்டம் என்று நாம் சொல்லுகிறோம். இதற்குள்ளதான் மனிதனுடைய வாழ்க்கை முறைகள் அமைக்கப்பட்டு அதை அவன் பின்பற்றக்கூடியவனாய் இருக்கிறான். நாம் இன்னும் சற்று கவனமாய் பார்ப்போம் என்றால், எல்லா மனிதர்கள் பின்பற்றக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு பின்பாக சாத்தான் ஒரு மிக பெரிய அரண்களை, அதாவது கோட்டைகளை, மதில்களை, சுவர்களை கட்டி வைத்திருக்கிறான் என்கிற சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், 2 Corinthians 10th chapter verse 3, 4, 5 வாசிப்போம் என்றால், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும்
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் கையிலே என் கையிலே எப்படியாப்பட்ட சாத்தானுடைய மிகப்பெரிய கோட்டையாயிருந்தாலும் அரணாயிருந்தாலும் நமக்கு விரோதமாய் அநேக மதில் சுவர்களை அவன் மறைவாக கட்டி எழுப்பினாலும் அதை நிர்மூலமாவதற்கு, அந்த அரண்களை நிர்மூலமாகுவதற்கு நாம் மாம்ச போராயுதங்களை எடுப்பதில்லை. மாறாக அவைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு ஆவிக்குரிய போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். அதாவது அவைகளை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலனை நமக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த தேவ பலத்தினால்தான் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆர்குமெண்ட், வாக்குவாதங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையானவைகளும் நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய பலத்தினால் நாம் நிர்மூலமாக்குகிறோம். அது மட்டுமல்ல, எந்த எண்ணமா இருந்தாலும் அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்துகிறோம். அவைகளை நாம் தேவ பலத்தினால், தேவன் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தினால் அதை நாம் சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் அறிந்தபடி ஒரு வலுவான அரணை ஒரே நாளில் ஒரே இரவிலே யாராலும் கட்டிவிட முடியாது. அந்த நாட்களில் எல்லாம் பட்டணங்களை சுற்றி அதுக்கு பாதுகாவலாக சில அரண்களை கட்டுவார்கள் ராஜாக்கள். பல கோட்டைகளை, மதில் சுவர்கள் எல்லாம் கட்டுவார்கள். அது மிகவும் கனமாகவும் நல்ல அது அகலமாகவும் அது மிகவும் பாதுகாப்பான ஒரு கோட்டையாக இருக்கும். நாம் வேதத்திலே பார்க்கிறோம், எரிகோ கோட்டை என்று பார்க்கிறோம். அதனுடைய சுவர், மதில் இதெல்லாம் எவ்வளவு பலமாய் கட்டப்பட்டிருந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதுபோல்தான் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா சில இடங்களிலே கட்டப்பட்ட கோட்டைகள் எல்லாம் பட்டணங்களை காக்கும்படி, ஜனங்களை காக்கும்படி கட்டப்பட்ட, பட்டணத்தை சுற்றி கட்டப்பட்ட அந்த கோட்டைகள், அரண்கள் மிகவும் பலமுள்ளதாய் காணப்படுகிறது. அவைகளெல்லாம் ஒரு இரவிலே கட்டிவிட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அதே போலதான் மனிதர்களுக்குள்ளே சில நம்பிக்கை முறைகள், சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அவன் அதை அபியாசிக்கும் பொழுது, தொடர்ச்சியாக அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது, அவனும் அறியாமல் அவனுக்கு பின்னாலே ஒரு பெரிய அரணை, ஒரு கோட்டையை மறைமுகமாய் சாத்தான் கட்டுகிறான். அந்த மறைவாக சாத்தானால் கட்டப்படுகிற அந்த கோட்டையை நிர்மூலமாக்குறதற்கு தான், உடைப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய பலனை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எளிதில் அந்த கோட்டைகளை நாம் உடைக்க முடியாது. ஏனென்றால் அனைத்து தீய நடத்தைகள் என்ன செய்கிறது? மனிதனுக்குள்ளே ஒரு மாசுபடிந்த ஒரு வாழ்க்கை கொண்டு வருகிறது. அது அந்த ஒவ்வொரு வஞ்சகங்களுக்கு பின்பாக ஒரு வலுவான சாத்தானுடைய அரண் செயல்படுகிறது. உதாரணமாக, ஒரு புகைப்பிடித்தல் என்ற ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மதுபானம் அருந்துதல் என்ற ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுபோல ஒவ்வொரு பாவங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே அவைகள் சிறிதாய் இருக்கிறது போல் இருக்கலாம், இன்பமாய் இருக்கிறது போல் இருக்கலாம், நல்லது என்று அவன் நினைக்கக்கூடியதாக கூட இருக்கலாம்.
விளையாட்டாக ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு தீய பழக்க வழக்கங்களும் அவன் தொடர்ச்சியாக அதை அப்பியாசிக்கும் பொழுது, அந்த தொடர்ச்சியான அந்த நடவடிக்கைக்குள் அதில் பிரவேசிக்கும் பொழுது, இவனுக்கு பின்னாலே ஒரு வலுவான கோட்டை சாத்தான் அமைத்து கொண்டே வருகிறான். பிறகு நாளடைவில் என்ன ஆகிறது? அந்த பாவங்களே, அந்த காரியங்களே அவனை அடிமைப்படுத்தி விடுகிறது. அவனை அடிக்ஷனுக்குள்ளாக நடத்துகிறது. இந்த மதுபானம் அருந்துகிறவங்க, புகைப்பிடிக்கிறவங்க, இது போன்ற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை செய்கிறவங்க எல்லாம் ஒரு விளையாட்டா தான் ஆரம்பித்திருப்பாங்க. நண்பர்களோடு இணைந்து ஒரு ஜாலிக்காக அதை ஆரம்பித்திருப்பாங்க. ஆனா அவங்க தொடர்ச்சியாய் பிரயாசப்படும் பொழுது நாளடைவிலே அவங்களுக்கு பின்னாலே சாத்தான் மறைவாக சில வல்லமையான கோட்டைகளை கட்டி நாளடைவில் அதே பாவத்திற்கு அவர்களை முற்றிலும் அடிமையாக்கி அவர்களை சிறைப்படுத்தி விடுகிறார்கள். இது போன்ற குடியினாலே மற்றபடி புகைப்பிடிப்பதனாலே இன்னும் பல பாவ பழக்க வழக்கங்களினாலே மனிதன் தன்னை அழித்துக் கொள்வது மாத்திரமல்ல, பலவிதமான வியாதிகளுக்கு உட்படுவது மாத்திரமல்ல, தன் குடும்பங்கள் அதனால் அவன் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு அழிவுக்குள் நடத்தப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. சாத்தானுடைய பணி என்ன? பிசாசு ஏன் வருகிறான்? மனுஷனுக்கு தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை திருட அவன் வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். இதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய தீய பழக்க வழக்கங்கள், தீய நடத்தைகள் அவன் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அவனுக்கு பின்னாலே கட்டப்படுகிற அந்த அரண் இருக்கிறதே, கோட்டை இருக்கிறது, நாளடைவில் அவனை சிறைப்படுத்தி விடுகிறது. அதிலிருந்து அவன் வெளியே வரக்கூடாதவனாய், அவனை அழிவுக்குள்ளாக எல்லாத்தையும் இழக்கக்கூடியவனாய் அவன் மாறி விடுகிறான். ஆகவே தான் அவைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற போராட்டம் எல்லாம் ஒரு ஆணோடு பெண்ணோடு மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பின்னாலே அல்லது அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மண்டலத்தோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. சோ தீங்கு நாளிலே நாம் அவைகளை சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஹலோ, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, என்னன்னு பாருங்க. ஓகே, இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ். அப்போ இவைகளுக்கு பின்னாக ஒரு வலுவான சாத்தானின் அரண்கள் செயல்படுகிறது. இதெல்லாம் மனிதனுக்கு கண்ணுக்கு காணாத ஆவிகளாய் இருந்து துரைத்தனங்கள் என்ற ஆவிகள், அதிகாரங்கள் என்கிற ஆவிகள், வான மண்டலங்கள் கிரிய செய்கிற சில பொல்லாத ஆவி சேனைகள் தான் அந்த மனிதனுடைய தீய செயலுக்கு ஏற்ப, பாவமான காரியங்களுக்கு ஏற்ப அது ஒரு கோட்டையாக கட்டி அவனை அழிக்க அது தன் வேலைகளை செய்வது என்று பார்க்கிறோம். இப்பொழுது அந்த கோட்டையை சுற்றி பலத்த பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னேன். சில இடங்களிலே அந்த கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த கோட்டையை சுற்றிலும் நீர்நிலைகள்லாம் இருக்கும். அதில் சில துஷ்ட மிருகங்கள் இருக்கும். இன்னும் பயங்கரமான சில மனிதர்களை தாக்கக்கூடிய கொடூரமான காரியங்கள் எல்லாம் கூட அந்த தண்ணியில இருக்கும். ஆகவே அவளை எளிதில் யாரும் போய் அந்த கோட்டைக்குட்டை போகவே முடியாது. ஏனென்றால் இங்கே கீழே தண்ணீர் ஓடுகிறது, அங்கே மிருகங்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி கோட்டை போனால் கோட்டை மிக பலமா இருக்கும். ஸோ உள்ள இருக்கிற மக்கள் மிகவும் பாதுகாப்பா இருப்பார்கள்.
அப்பொழுது அங்கே பிரவேசிப்பதற்கு அந்த கோட்டைக்குள் உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே வருவதற்கும் உள்ளே போவதற்கும் சில நுழைவு வாசல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அந்த நுழைவு வாசல் பலத்த பாதுகாப்போடு போர் சேவர்களோடு அது காக்கப்பட்டு இருக்கும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு எபேசியரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்ன? ஒரு தனிப்பட்ட நபர் மீதோ சூழ்நிலைகள் மீதோ நுழைவாசல், அங்கே என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், அந்த நுழைவாசல் இல்லாமல் சாத்தானால் கிரியை செய்ய முடியாது. அப்போ சாத்தான் அந்த கோட்டைக்குள்ள போய் அங்க இருக்கிற ஜனங்களை கொள்ளையிட வேண்டும் என்றால் முதல்ல அந்த நுழைவு வாசல் வழியா தான் அவனால் போக முடியும். அந்த நுழைவு வாசல் பலமா இருக்குமானால், பலமான வீரர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்றால் அவர்களால் என்ன செய்ய முடியாது? ஜெயம் எடுக்க முடியாது. பிசாசு உள்ள போக முடியாது. ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பிசாசுக்கும் பிசாசுனுடைய செயல்பாடுகளுக்கும் அவனுடைய முறைகளுக்கும் அவர்கள் இடம் கொடுக்க கூடாது. அந்த இடம் கொடுக்கும் பட்சத்திலே அவன் அதன் வழியாய் உள்ளே பிரவேசித்து அந்த எல்லாருக்கும் அவன் தீங்கு விளைவிக்க கூடியவனாய் இருக்கிறான். சாத்தானுக்கு இருளில் வாழ்வதற்கான சட்ட உரிமைகளை தேவனே அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இருள்தான் சாத்தான் வசிக்கிற ஒரு வீடாக இருக்கிறது. அவன் அங்கே தங்குவதற்கு சட்ட உரிமைகளை பெற்றிருக்கிறான். ஒரு நபருடைய வாழ்க்கையிலே இருள் இருக்கும் பொழுது, பாவம் இருக்கும் பொழுது, தீய பழக்க வழக்கங்கள் நடத்தைகள் இருக்கும் பொழுது, தேவன் அருவருப்பான காரியங்கள் இருக்கும் பொழுது அங்கே அவர்கள் சட்டபூர்வமாய் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த இருள் இருக்கிற இடத்திலே சாத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே சாத்தானுக்கு இடம் கொடாதபடி தங்களை காத்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். அந்த கோட்டையினுடைய நுழைவாயில் என்று சொன்னனே, குறிப்பாக 3 நுழைவாயில்கள் மனிதர்கள் மூலமாய் நாம் பார்க்கலாம். விசேஷமாய் ஒரு மனிதனுடைய கண்கள் ஒரு நுழைவாயிலாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய காதுகள் நுழைவாயிலாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாய் நுழைவாயிலாய் இருக்கிறது. இதுதான் சாத்தான் உள்ளே பிரவேசிப்பதற்கான நுழைவாயில்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன் கண்ணை காத்து கொள்ள வேண்டியவனாய் இருக்கிறான், காதை காத்து கொள்ள வேண்டியவனாய் இருக்கிறான், வாயை காத்து கொள்ளவனாய் இருக்கிறான். அது அவன் காத்து கொள்ளாத பட்சத்திலே பிசாசுக்கு அது உள்ளே நுழைவதற்கு நுழைவாசலாக அது பயன்படுத்தி எல்லா அந்த மனிதனுடைய எல்லா காரியத்தையும் அவன் அழிக்கிறவனாய் இருக்கிறான். அதே நேரத்தில் இன்னொரு உண்மையும் நாம் அறிய வேண்டும். தேவன் கூட இந்த நுழைவாயில்கள் மூலமாகத்தான், அதாவது கண்கள், காது, வாய், இது போன்ற அந்த மனிதனுடைய நுழைவாயில் மூலமாக தான் தேவனும் பிரவேசித்து அந்த மனிதனை ஆசீர்வதிக்க செழிக்கவும் செய்கிறார் என்கிற சத்தியத்தையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். முதலாவது கண்கள் என்று நான் சொன்னேன். அது ஒரு நுழைவாயிலாய் இருக்கிறது கோட்டைக்குள் பிரவேசிக்க. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் காக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது லவோதிகா சபைக்கு சொல்லும் பொழுது, நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு களிக்கம் போட வேண்டும் என்று நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கண்களை காக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். கண்களை காக்காவிட்டால் அது பிசாசனுடைய நுழைவாயிலாய் மாறிவிடும். ஆதி மனிதன் முதல் பாவமே கண்களால் தான் பிறந்தது என்கிற சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆதி ஆகமம் 3:6 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவைகள் நன்மை தீமை அறியவும் கனியை புசிப்பதற்கு முன்பாகவே பாவம் பிறந்தது என்று நமக்கு சொல்லுகிறது.
அதாவது நிறைய பேர் கனி புசித்த பிறகுதான் அவங்களுக்குள்ள பாவம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. நன்மை தீமை கனியை புசித்த பிறகுதான் பாவம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி அல்ல. முதல் பாவமே எங்கே வந்தது என்றால் ஆதாம் ஏவாளுக்குள்ளே அந்த கனியை கண்டதினால்தான் அவர்களுக்கு வந்தது. அந்த கனி எப்படி இருந்ததாம்? அவருடைய கண்களுக்கு இன்பமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அது இன்பமாக இருந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் விளக்க சொன்ன அந்த கனி இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது என்று பார்க்கிறோம். இப்படி கண்களுடைய இன்பத்துக்கும் அது இச்சிக்கப்படது படத்தக்கது என்று அறிந்த பிறகுதான் அதை ஆதியாகமம் 3:6 அதை கண்டு இச்சித்த பின்பு புசித்தார்கள். இதுக்கு பிறகுதான் அவங்க புசிக்கிறாங்க. அப்போ முதலாவது அந்த கண்களை அவர்கள் காத்திருக்க வேண்டும். தேவன் விளக்க சொன்ன அந்த கனி பக்கம் அந்த கண்ணு போயிருக்க கூடாது. அந்த பழம் அவருடைய கண்களை கவர்ந்தது என்று சொல்லலாம். பின்னர் அதை அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆசைப்பட்டது மட்டுமல்ல, சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். மத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கண்களை பற்றி இப்படி சொல்லுகிறார். இயேசு இப்படியாக சொன்னார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. விபச்சாரம் என்ற பாவம் செயல்ல செய்வது 2வது காரியம். ஆனால் முதலாவது அந்த பாவம் எங்கே வந்து விடுகிறது? அவனுடைய கண்களிலே வந்து விடுகிறது. அதை இச்சையாக அவன் பார்க்கும் பொழுது அந்த பாவம் செய்வதற்கு அவன் தூண்டப்பட்டு பிறகு அதை செயல்ல காண்பிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கண்களே இச்சை நமக்குள் பிறப்பிப்பதற்கான ஒரு நுழைவாயில் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அதே நேரத்தில் இதே கண்கள் மூலமாக நாம் ஆவிக்குரிய காட்சிகளையும் பார்க்கலாம். அதுவும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக அதை நம்மால் பயன்படுத்த முடியும். கண்களால் நாம் காண்கிற காட்சிகள் தான் நம்முடைய மனதையும் செயல்படுத்த வைக்கிறது என்ற சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கண்கள் தெளிவாக இருந்தால் நம்முடைய எண்ணங்களும் தெய்வீகமாய் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அதே நம்முடைய கண்கள் கெட்டதாய் இருக்குமானால் நம்முடைய சரீரம் முழுவதும் கெட்டதாய் இருக்கிறது. ஆகவே கண்கள் ஒரு நுழைவு வாயில் போன்றது. அதை நாம் எப்படி காத்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் சாத்தானை நாம் மேற்கொள்வதோ அல்லது அதுக்கு அடிமை ஆகுவதோ நம் கையில்தான் இருக்கிறது. இன்னும் அறிய போனால் நம்முடைய கண்கள் மாசுபடியும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் தானாக கரைபடியும். அப்போ நம்முடைய கண்கள்ல ஒரு மாசு வந்துடுச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய தாட் லைஃபும் அது கரைபடிந்த தாட் லைஃபா மாறும். பிறகு நாம் அதை செய்கையில நாம் கொடுக்கிறோம். நம்முடைய கண்கள் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, அது பார்க்கும் பார்வைக்கு பர்ஸ்பெக்டிவ் ஒரு சவாலை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பாறாங்கல்ல ஒரு சிற்பி பார்ப்பதற்கும் உங்களை போன்ற என்னை போன்ற ஒரு மனிதன் சாதாரணமாய் பார்ப்பதற்கும் பர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டமா இருக்கும். நீங்களும் நானும் பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு ஒரு சாதாரண பெரிய பாறாங்கல்லா தான் தெரியும். ஆனால் அதை சிற்பி பார்ப்பான் என்றால் அவனுடைய கண்ணோட்டத்துல அவனுடைய பர்ஸ்பெக்டிவ்ல அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உள்ளே ஒரு பெரிய சிலையை வடிக்க முடியும். உள்ளே ஒரு பெரிய உருவத்தை நாம் செதுக்க முடியும். அதேபடி மனதில் வைத்து அதன்படி அவன் செதுக்கி அங்கே ஒரு சிலையை உண்டு பண்ணி காட்டுவான். அதை விலை உயர்ந்த சிலையா மாத்துவான். ஆனா நம்ம கண்ணுக்கு அது பார்க்கிற விதம் வேற, ஒரு சாதாரண கல் என்று சொல்லி விட்டு விடுவோம். அப்போ அந்த கண்களுடைய பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். வேற விதத்துல சொல்ல போனால் நாம் ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு நபரை எப்படி பார்க்கிறோம் என்பதை, எந்த லென்ஸை போட்டு நம்ம பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்ம லைஃப் ஸ்டைல் பிலீஃப் ஸ்டைல் மாறும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். நாம் தொடர்ச்சியாக
சில தீய காரியங்களை தொடர்ச்சியா நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு பின்னாலே சாத்தான் ஒரு அரண்களை கட்டி எழுப்புகிறது. இந்த நாட்கள்ல நம்ம செல்போனை பார்க்கிறோம். சில பேர் போனியோகிராஃபி இதெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்படி திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது ஒரு நல்லதா தெரியும். ஆனால் அவர்கள் அறியாமல் அதற்கு பின்னால சில இச்சையின் ஆவிகள், சில இச்சையின் கோட்டைகளை சாத்தான் கட்டி கொண்டு நாளடைவில் அப்படிப்பட்ட போனோகிராஃபிக்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள். ஆகவே தான் பிசாசு நம் வாழ்க்கைக்கு விரோதமாக ஒரு அரணை கட்டி எழுப்பதற்கு முன்பாக நம்முடைய கண்களுக்கு நாம் வேலி அடைக்க வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நான் நினைவாய் இருப்பது எப்படி? அப்போ அந்த பரிசுத்தவான் என்ன சொல்கிறார்? என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணி விட்டேன். அது கர்த்தரை மட்டும்தான் காணும், தெய்வீக காரியங்களை மட்டும்தான் காணும், வேத வார்த்தைகளை மட்டும்தான் காணும், ஆவிக்குரியவளை மட்டும்தான் காணும், மற்ற எதையும் காண மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்ததுனால, இப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்த நான் ஒரு கன்னிகை மேல் நான் எப்படி நினைவாய் இருக்க முடியும் என்று அந்த பக்தன் தன் கண்ணை காத்து கொள்வதை பார்க்கிறீர்கள். அர்த்த நுழைவாயில் மனிதனுக்குள்ளே காது. நாம் எதை கேட்கிறோமோ அவைகள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நவீன உலகத்திலே தகவல்கள் தான் செல்வம் என்று சொல்வார்கள். தகவல்கள் உருவாக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அதே தகவல்கள், தவறான தகவல் நமக்கு காதிலே வரும் என்றால் அதுக்கு அழிக்கும் சக்தியும் உண்டு. ஆதாம் ஏவாள் ஒரு தவறான தகவலை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பாவத்தில் விழுந்தார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ நான் விளக்க சொன்ன இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது கர்த்தருடைய சத்தம் அவருடைய காதிலே, ஏவாள் காதிலே விழுகிறது. ஆனால் அதே ஆதியாகமம் 3:4 வாசித்தால் அந்த பிசாசு ஏவாளிடத்துல சொல்கிறார், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. ஒரு தகவல் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது, அது நல்ல தகவல்கள். ஆனால் இன்னொரு தகவல் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ஏவாள் பிசாசின் தகவலுக்கு, தவறான தகவலுக்கு அந்த செவிகளில இடம் கொடுத்தபடினால் அவள் விழுகிறது மட்டுமல்ல, அவள் புசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவருக்கும் கொடுத்து 2 பேரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையெல்லாம் இழந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நமக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கும், கெட்ட தகவல்களும் கிடைக்கும். ஆகவே நல்ல தகவல்களை மட்டும் இந்த காது கேட்கும்படி நாம் காத்து கொள்ள வேண்டும். தவறான காது தகவலா இருக்குமானால் அது ஆரம்பத்திலே நாம் தவிர்த்து விட வேண்டும், செயல்படுத்தக்கூடாது. ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-11 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு தகவல் எங்கிருந்து வந்தது என்கிற அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே நாம் பகுத்தறிய வேண்டும். அந்த தகவல் எங்கிருந்து வருகிறது, அதனுடைய சோர்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் தேவனை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனி அவர்கள் புசித்து விட்டார்கள். புசித்ததனால் என்ன ஆயிற்று? அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். இப்போ தேவனுக்கு பயந்து அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டு போய் ஒளிந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் வந்து கேட்ட கேள்வி என்ன? தேவன் அவர்களை நோக்கி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கிறார். அங்கே கேட்ட நோக்கம், ஏதேன் தோட்டத்துல இருக்கிறார்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் இடத்தை கேட்கல, உன் பொசிஷன் எங்க, நான் உன்னை எந்த நிலையில வைத்தேன், என் மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தாயே, அப்படி இருக்கும் பொழுது இப்போது அந்த மகிமை இல்லை உன்கிட்ட. அந்த பொசிஷன், கர்த்தருக்குள் நீ இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை நீ விட்டு நீ எங்க போய் விட்டாய் என்று அவர் கேட்டார். அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து போய் ஒளிந்து கொண்டோம் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் அவர்களை கேட்ட கேள்வி என்ன? தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் நிர்வாணிகள் என்று உங்களுக்கு அறிவித்தவன் யார்? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது?
உங்களை நிர்வாணிகள் என்று நான் உண்டாக்கலையே. ஆனாலும் நீங்க நிர்வாணின்னு சொல்றீங்க. இந்த இன்ஃபார்மேஷன் உங்களுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கும்பொழுது அதை சாத்தானிடத்தில் வந்தது என்பதை அவர்கள் அறிய ஆண்டவர் அவர்களுக்கு இடம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அது செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா, அது சோர்ஸ் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்க வேண்டும். அது பிசாசினிடத்திலிருந்து, பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்து வரும் என்றால் ஆரம்பத்திலே அதை நாம் தவிர்த்து விடுவது நல்லது. மத்தேயு 16:21-22 பார்க்கும் பொழுது இயேசு தம் சிலுவை எருசலேமுக்கு போறேன், அங்க வேதபாரர்களால் எல்லாம் காட்டி கொடுக்கப்படுவேன், சிலுவையில மரிக்க போறேன்னு சொல்றார். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? நீர் மரிக்க கூடாது, உமக்கு அப்படி சம்பவிக்க கூடாதுன்றார். அப்போ அவர் இயேசு மேல அதிக அன்பு இருக்கிறது போல பேசுவதை போல காணப்படலாம். ஆனால் அதனுடைய சோர்ஸ் எங்கிருந்து வந்தது? இயேசு அதை கண்டுபிடிக்கிறார், இயேசு பகுத்தறிகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின்னால போ சாத்தான் என்றார். அங்கே பேதுரு சொல்லல, பேதுருக்குள்ள இருந்து வந்த அந்த சோர்ஸ் இருக்கிறது இல்லையா, அதுதான் பிசாசினால் வந்தது. இயேசு மரிக்கிறதற்கு தான் வந்தார். ஆனா இப்ப பிசாசு என்ன சொல்லுகிறான்? நீ மரிக்க கூடாது என்று சொல்லுகிறான். ஆகவே ஆண்டவரும் அதை தான் நிர்ணயிக்கிறார். உன்னுடைய சோர்ஸ் எங்கிருந்து வருகிறது கண்டுபிடிக்கணும். இது தீய இடத்துல இருந்து வருமானால், கெட்ட மனிதரிடத்திலிருந்து வருமானால் நாம் அதை ஆரம்பத்திலே தவிர்த்து தேவனிடத்திலிருந்து வருகிற தகவலா இருந்தால் அதை இந்த காதிலே கேட்க வேண்டும். இந்த காது என்ற நுழைவாயிலை நாம் அப்படியாக காத்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த எண்ணத்தை நாம் கேட்கிறோமோ காண்கிறோமோ கண்களினால், அதை தான் பிறகு நாம் பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ மூன்றாவது நுழைவாயில் எது? வாயாய் மாறிவிடுகிறது. நாம் காண்கிறவைகள், நாம் கேட்கிறவைகள், இதெல்லாம் சேர்ந்துதான் அதை நாம் என்ன செய்கிறோம்? இருதயத்தின் நிறைவிலே வாய் பேசுன்ற மாதிரி இதுல நம்முடைய ஹார்ட்ல எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக்கிட்டு பேசுறோம். ஆகவே தான் இருதயத்தில் சேர்க்கிறவைகள் எல்லாம் எப்பொழுதும் நன்மையா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் பேசுகின்ற வார்த்தையே ஜீவனையும் உண்டாக்கலாம், மரணத்தையும் உண்டாக்கலாம். ஆகவே நம்முடைய வார்த்தைகள் வெறும் ஜீவனை மட்டும் கொடுக்க வேண்டும் என்றால், ஜனங்களை ரட்சிப்புக்குள், விடுதலைக்குள், பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் வெளிச்சத்துக்குள் நடத்த வேண்டும் என்றால், வெறும் ஜீவனுக்கு அடுத்த நல்ல காரியங்களை கண்கள்ல காணணும். அந்த நுழைவாயில் மூலமாய் நல்ல செய்திகளை, தேவ செய்திகளை காதிலே நாம கேட்டு இருதயத்தில், நன்மையான இருதயத்தில் இந்த நல்ல ஜீவனை தரக்கூடிய அந்த பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்கும் பொழுது இதை நாம் வாயின் வழியா நாம் என்ன செய்யறோம்? கொண்டு வருகிறோம். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆண்டவரே சொல்றாரு, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் கணக்கு ஒப்பிக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாய்க்கும் நாம் காவல் வைக்க வேண்டும். நாவு ஒரு நெருப்பு போன்றது. அதை தவறாக நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய முழு சரீரத்தை நாம் கொளுத்தி விடுகிறோம். ஆகவே பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்தால் இந்த நாவிலே நாம் பேச வேண்டும். ஆகவே கண் என்ற நுழைவாயில், காது என்ற நுழைவாயில், வாய் என்ற நுழைவாயிலை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காத்து பிசாசுக்கு இடம் கொடாமல், அதை பிசாசினுடைய காரியங்களா இருக்குமானால் மேற்கொண்டு கர்த்தருடைய தெய்வீக காரியங்களுக்கு மாத்திரம் நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது நம்முடைய ஜீவியம் இயேசுவை போல் இருக்கும். இயேசு எப்படி பரலோகத்தை பூமியிலே கொண்டு வந்தாரோ, பரலோகத்தின் காரியங்களிலே பூமியிலே செய்து காண்பித்தார்களோ, இருள் நிறைந்த இந்த தேசத்திலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இயேசுவை போல் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய், இயேசுவை போல் வியாதி நோயாளிகளை குணமாக்குகிறவர்களாய், அற்புதங்கள் செய்கிறவர்களாய், அநேக இருளின் ராஜ்யத்திற்கிற பிள்ளைகளை ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாய், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்னது போல பரலோகத்தை இந்த பூமியிலே நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்.
தேவனுடைய ராஜ்யம், தேவ பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்களோ அங்கேதான் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த பூமியிலே வாழுகிறோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. அந்த பிசாசின் ராஜ்யங்கள், அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய கோட்டைகளை நீங்களும் நானும் தேவனுடைய சர்வாயுத ஆவிக்குரிய வர்க்கத்தினால் அழித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்ட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.